இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 13வது அத்தியாயமான க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகத்தின் 8வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனையை பார்த்து கூறும் விஷயங்கள், அதாவது முக்கியமாக இந்த ஒரு ஸ்லோகத்திலும் பின்வரும் ஸ்லோகங்களிலும் அவர் சொல்வது உண்மையான ஞானி, அதாவது உண்மையான ஞானத்தை பெற்றவன், அறிவு உடையவன், அறிஞனாக இருப்பவன் யார் என்று சொல்றார் இந்த இடத்துல நம்மளோட கிருஷ்ணர். அதாவது உண்மையான ஒரு பண்டிதன் என்று சொல்றாலே, படித்தவர்கள் எல்லாம் பண்டிதர்கள் என்று சொல்றாலே, அதுபோல கிடையாது அர்ஜுனா. அது முற்றிலும் தவறான ஒரு எண்ணம். படித்தவர்கள் அனைவருமே பண்டிதர்களாக இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் பண்டிதர்களாக இருக்கும் அனைவருமே இந்த ஞானத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன். அப்போ உண்மையாகவே அந்த இறைவனின் அந்த பார்வையில், அந்த பகவானின் அந்த ஒரு பார்வையில் ஒரு உண்மையான பண்டிதன், உண்மையான ஒரு பக்தன், உண்மையான ஒரு ஞானி யார், உண்மையான யோகி யார் என்று கேட்டால் அதற்கான குணங்களை இந்த ஒரு ஸ்லோகத்திலும் பின்வரும் ஸ்லோகங்களிலும் சொல்லிட்டு வர்றார் நம்ம கிருஷ்ணன். போன 2 ஸ்லோகங்களில் க்ஷேத்திரம், இந்த உடலை பற்றியும், உடல் எதனால் ஆயிருக்கு என்பதை பற்றியும், இந்த உடல் எப்படியெல்லாம் மாற்றத்திற்கு உள்ளாருது, எந்தெந்த மாற்றங்களுக்கு உள்ளாருது என்று பார்த்தோம் நம்ம போன ஸ்லோகங்களில். அதன் ஒரு தொடர்ச்சியாக கிருஷ்ணன் இந்த ஸ்லோகத்தில் சொல்வது, ஒரு உண்மையான யோகி, உண்மையான பக்தன் எப்படி இருப்பான், உண்மையான ஞானி எப்படி இருப்பான் என்று சொல்றார். ஒரு உண்மையான பண்டிதன், உண்மையான மேலான ஞானத்தை, அந்த பகவானை பற்றிய பகவத் ஞானத்தை கொண்ட ஞானியாக இருப்பவர் அவர் எப்படி இருப்பார் என்று தெரியுமா அர்ஜுனா? எப்பொழுதும் பணிவோடு இருப்பார். பணிவு என்பதுதான் முதல் சொல்லாக துவங்குகிறார் இந்த இடத்தில். அதனால் கற்றவர்கள் அனைவருக்குமே அந்த ஒரு கர்வம் இருக்கும். அந்த ஒரு படித்து விட்டோம், பண்டிதர்களாக இருக்கும் என்ற கர்வம் இருக்கும். இப்படி அவர்களுக்கு தெரிந்த அந்த ஒரு 4-5 விஷயங்கள் மற்றவர்களுக்கு தெரியவில்லை என்றால் இது கூட உனக்கு தெரியாதா என்று கேலி செய்வார்கள். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் பணிவோடு, எவ்வளவுதான் படித்தாலும் எனக்கு எதுவுமே தெரியாது, இதுவரைக்கும் எங்கே ஆரம்பித்தேனோ அதே இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன் என்று ஒரு பணிவோடு இருப்பவர்கள், ஹம்பிளாக இருப்பவர்கள், அதுதான் ஞானிகளின் முதல் குணமாக பார்க்கிறார் நம்ம கிருஷ்ணன். அதனால் பணிவோடு இருப்பார்கள், எப்பொழுதும் அகிம்சையை கடைபிடிப்பார்கள், யாருக்கும் எந்த ஒரு விதத்திலும் எந்த ஒரு துன்பமும் நேரிட மாட்டார்கள். இந்த அகிம்சை என்பது வெறும் செயலளவில் மட்டுமல்ல, மனதளவிலும் அதை பின்பற்றுவார்கள். தன்னோட கையாலேயோ இல்லை காலாலேயோ உடலாலேயோ யாருக்கும் எந்த ஒரு தொல்லையும் கொடுக்க மாட்டார்கள். இதுவே மனதால் சில பேர் இவன் சரியாகவே இருக்கக்கூடாது, இவன் நன்காகவே இருக்கக்கூடாது, இப்படி நம்மளை ஏமாற்றி விட்டானே என்று மனதுக்குள்ள ஒருத்தரை திட்டுவதோ, ஒருத்தரோட முதுகுக்கு பின்னாடி மனதில் நினைத்து கொள்வதோ இப்படியெல்லாம் செய்ய மாட்டார்கள் அந்த ஞானிகள். தங்களுடைய மனதளவிலும் அந்த ஒரு உடல் அளவிலும் யாருக்கும் எந்த ஒரு துன்பமும் செய்யக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருப்பார்கள் அவர்கள். அப்படி அகிம்சையை கடைபிடிப்பார்கள், ரொம்ப பணிவோடும் இருப்பார்கள், நல்லவர்களாக எப்பொழுதும் அந்த இறைவனின் சிந்தனையிலேயே இருப்பார்கள். அப்பேற்பட்ட இந்த ஞானிகளானவர்கள், அப்பேற்பட்ட இந்த பக்தர்கள் அந்த இறைவனின் சிந்தனையை விட்டு துளி அளவும் ஒரு நொடி கூட விலகாமல் இருப்பார்கள்.